அடுத்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், மாட்சிமை தங்கிய மாநிலங்களவை உறுப்பினர், வீரம் விளைத்த ஆந்திர மாநிலத்திலே பள்ளி பருவம் தொட்டு கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக களமாடியவர், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் தலைவராக பணியாற்றிய பெருமைக்குரிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உரையாற்றுகிறார். அவருடைய ஆங்கில உரையை பெருமைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். எனக்கு மாதృభాష தெலுங்கானா. நான் தெலுங்குல பேசினா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாது. அதுக்கு தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். தெலுங்கு புரியுமா? இல்ல அதுக்கு தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். காம்ரேட் அருணன் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். Sri Vaiko, who has organized the major part of this public rally, Comrade G. Ramakrishnan, the VCK leader, Mr. Tirumavalavan, Comrade D. Raja, Comrade Nalakannu, a CPI veteran, Comrade Muthurasan, my dear brothers and sisters. Looking at all of you today, looking at the large number of people who have come here for this rally, and looking at all this youth who are today here before us in this rally, a clear message is going out to the people of Tamil Nadu. A clear message is going out to the people of India that an alternative, a political alternative in Tamil Nadu politics has been born today. It is born in this historic city of Madurai. இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைகோ அவர்களே, டி ராஜா அவர்களே, ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே, முத்தரசன் அவர்களே, நல்லக்கண்ணு அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்களை பார்க்கின்ற பொழுது, அதிலும் இளைஞர் திரளை பார்க்கும் பொழுது, ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே கிடைத்துவிட்டது. தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் பிறந்துவிட்டது என்பதுதான் அந்த செய்தி. And this is the time when such an alternative was required for Tamil Nadu and for the country. Tamil Nadu has seen, the people of Tamil Nadu have been dealt normally as though they are a football in a football match. They will be hit from one goalpost to another goalpost. And between the two goalposts, there is no difference. There is no difference in their economic policies. There is no difference in their corruption. If you have a 2G scam case in the Supreme Court today, you have a disproportionate assets case in the Supreme Court today. That is what defines both the sides. For the first time in Tamil Nadu now, you have a front of these four parties and many more who don't belong to any party but who are joining for a clean government in Tamil Nadu, who have come together to give an alternative based on economic policies, an alternative of pro-people policies, and a non-corruption alternative for the first time in Tamil Nadu after many decades, a clean government that will be formed after this front sweep power in the coming elections. That is the future of Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியல் என்பது தேவைப்படுகிறது. காரணம், இங்கே அரசியல் என்பது ஒரு கால்பந்தாட்ட போட்டி போல நடக்கிறது. இந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட், அந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட். ஒன்று பந்து இந்த பக்கம் போக வேண்டும் அல்லது அந்த பக்கம் போக வேண்டும் என்பதுதான் விதி என்பது போல இருந்தது. ஆனால் இந்த இரண்டு கோல் போஸ்டுகளும் என்ன வித்தியாசம்? எதிலும் வித்தியாசம் இல்லை. ஒரு கோல் போஸ்டிலே 2G ஊழல் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது என்றால், இன்னொரு கோல் போஸ்டிலே வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறோம், தமிழக அரசியல் இனியும் கால்பந்தாட்ட போட்டி போல இருக்காது, இருக்கக்கூடாது. ஆகவே ஒரு புதிய மாற்று பிறந்திருக்கிறது. அது ஒரு மாற்று பொருளாதாரத்தை கொண்டது, ஊழலற்ற மாற்று. அத்தகைய ஒரு அரசியல் மாற்று இதோ இங்கே உதயமாகி இருக்கிறது. But such an alternative policy direction is required for Tamil Nadu and for India. In Tamil Nadu, it is one of the most literate states in our country. The Tamil Nadu youth are a source of pride not only for Tamil Nadu but for India as a whole. If you go to any place in the United States of America, you go to the Silicon Valley, which is the leader of the world's information technology, you will find our youth from Tamil Nadu leading in the developments and the forward stride of information technology in the world today. But what is their fate inside the state? Lakhs and lakhs of these youth are today languishing because they do not have proper health, proper education or proper employment. Can we not give our youth proper education, proper health and proper employment so that they can create a better Tamil Nadu and better India in the future? We can give, and that is the confidence of this front here today, that we can give and we will give such alternative policies by which we can build a better Tamil Nadu and a better India. தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கே பெருமையுடைய ஒரு மாநிலம். இங்கே படிக்கிற இளைஞர்கள் அமெரிக்காவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அந்த பள்ளத்தாக்கிலே, சிலிகான் பள்ளத்தாக்கிலே மிகச்சிறந்த பணியாற்றுகிறார்கள், மிக பெருமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சிலர் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே தமிழகம் இந்தியாவுக்கு அந்த வகையில் பெருமை. ஆனால் தமிழ்நாட்டிலே நம்முடைய இளைஞர்களுடைய நிலை என்ன? இங்கே அவர்களுக்கு உரிய சுகாதார வசதி இல்லை, உரிய கல்வி இல்லை, உரிய வேலை வாய்ப்பு இல்லை. இந்த நிலைமை மாறியாக வேண்டும், ஒழிந்தாக வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே நல்ல சுகாதாரம் கிடைக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, கல்வி கிடைக்க ஒரு சரியான மாற்று அரசியல் வேண்டும். அதை கொடுக்கத்தான் இந்த மக்கள் நல கூட்டணி பிறந்திருக்கிறது. That is why I am very happy to note, normally when there are coalition governments that are formed, a common minimum program is written after the government is formed. You were. If you want Tirumavalavan to be part of the new government in Tamil Nadu, you have to be more disciplined and work for the victory of this front. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்முடைய திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசிலே அமைச்சராக இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய திருமாவுக்காக, நம்முடைய திருமாவுக்காக சீதாராம் யெச்சூரி கேட்டுக்கொள்கிறார். That is why this enthusiasm must continue till we win the election.
So don't spend all your energy today. Work together and let us win this election properly. உங்களுடைய இந்த உற்சாகமும் உத்வேகமும் தேர்தல் முடிவு வரை வெற்றி கிடைக்கும் வரை அது தொடர வேண்டும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அடைகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறார். தயவு செய்து ஆரவாரமின்றி தலைவருடைய பேச்சை கேட்குமாறு அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். That is why this front is here not only for an electoral victory to capture power or government. We have seen in Tamil Nadu how both these parties, the AIDMK and the DMK, how when they come to power, the anti-people policies and their corruption, that has not really given the people of Tamil Nadu what is due to them. What is required is an alternative policies from both these fronts, both these DMKs, AIDMK and the DMK. And that alternative can come only through alternative programs. That is why I am very happy that all over the country, whenever coalition governments were formed, the common minimum program is written only after the government has been formed. But here in Tamil Nadu, you have set a new record and a new precedent that the People's Welfare Front is coming before you, even before they launch the election campaign, with a common minimum program that is an alternative policy direction for the future of Tamil Nadu and for the future of the youth of Tamil Nadu. திமுகவும் அதிமுகவும் தேர்தலிலே நிற்கும் பொழுது 1008 உறுதிமொழிகளை தருவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அவற்றை எல்லாம் மறந்து விடுவார்கள். ஆகவேதான் இந்த இரண்டு கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும், ஒரு மாற்று பாதை காண வேண்டும், ஒரு மாற்று அணி காண வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான சாதனை செய்திருக்கிறீர்கள். இந்தியாவிலே இந்திய அனுபவம் என்ன? தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு குறைந்தபட்ச கொள்கை திட்டம் உருவாகும். ஆனால் இங்கே மக்கள் நல கூட்டணி தேர்தலுக்கு முன்பே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் வரலாறு படைத்திருக்கிறீர்கள். That is why today I am appealing to all of you. Please consider that all of us are facing a very, very serious crisis in our country. On the one hand, the wealth of our people is being looted through such corruption. We belong to a political party. Now I am happy to say I belong to a front where when we were supporting the Manmohan Singh government, I wrote to the Prime Minister Manmohan Singh saying that please watch out, there is some scam that is brewing in the 2G spectrum sale. Now all of us have seen how that has ballooned into one of the largest corruption scams in independent India. The money of our people, our resources, created by the sweat and blood of our people, is being looted in this manner every day. This BJP government, today this Modi government, is no different on this score. Slowly you are finding very big corruption cases that are emerging. In the Madhya Pradesh state, there is a big corruption case that is called the Vyapam case on the appointment of teachers and concerning the education system. Such corruption you see in your own state, Tamil Nadu. 3 girls had to commit suicide because there was no infrastructure in a college that was given recognition by the DMK government, continued the recognition by the AIDMK government. So through corruption, everything that we built in our country is being destroyed. You have to answer now. Are you willing to see the wealth of our country being drained through this corruption at high places, or you are going to protect the wealth of our country so that all of us together can create
a better India and a better Tamil Nadu? That is the question you have to answer, and that is the answer this front provides you, the People's Welfare Front, that if you have to stop that, there is no other way but to elect this alternative. That is the only way in which we can reach our own and realize our own potential. நம்முடைய நாட்டின் செல்வாதாரத்தை எல்லாம் ஊழல் கொள்ளையடிக்கிறது. மன்மோகன் சிங் ஆட்சி நடந்த காலத்திலே நான் உள்ளிட்ட எங்களுடைய கட்சி தலைவர்கள் அவரை சென்று சந்தித்து சொன்னோம், ஐயா உங்களுடைய ஆட்சியிலே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்பது கோர வடிவம் எடுத்திருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என சொன்னோம். சுதந்திர இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய ஊழல் அந்த 2G ஊழல். தமிழ்நாட்டிலே என்ன நடக்கிறது? இன்னும் சொல்ல போனால் அது வருவதற்கு முன்பு மோடி அரசு மத்தியிலே என்ன நடக்கிறது? அதுவும் கூட மன்மோகன் சிங் அரசுக்கு வித்தியாசமானதல்ல. இதே பாஜக ஆளுகிற மத்திய பிரதேசத்திலே வியாபம் என்கிற ஊழல், ஆசிரியர்கள் நியமனத்திலே பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பிபி சிங் அரசுக்கும் மோடி அரசுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே போல தமிழ்நாட்டிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஊழலில் வித்தியாசம் இல்லை. உங்களுடைய தமிழகத்திலே இந்த விழுப்புரத்திலே ஒரு தனியார் கல்லூரி மாணவிகள் 3 பேர் செத்து போயிருக்கிறார்கள். எந்த வசதியும் இல்லை, கேவலமான ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலை துவக்கியது திமுக அரசு என்றால் அதை தொடர்ந்து நடத்தியது அதிமுக அரசு. ஊழலிலே எங்கே வித்தியாசம் இருக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த கொடூரமான ஊழலை இனியும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள போகிறீர்களா? ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே மாற்று மக்கள் நல கூட்டணியே. That is with regard to corruption. But what about their policies? Today, all my colleagues and leaders remembered Dr. Ambedkar, remembered our Republic Day, and remembered the contribution made by Baba Saheb Ambedkar in the drafting of our Constitution, whose anniversary we are celebrating today. But remember, Baba Saheb Ambedkar, when he presented this Constitution, for approval to the Constituent Assembly, he ended his speech recommending that this draft be adopted by a warning. And what was Baba Saheb's warning? Baba Saheb's warning was that through this Constitution, we have created a political system whereby we give one person, one vote. The value of each vote is the same. One person, one vote, one value. But in our society, the socio-economic contradictions are such that we have not created one person, one value. You have one person, one vote, one value, but we do not have one person, one value. Till we are unable to create that society where there is one person, one value, India cannot remain safe, this Constitution cannot remain safe. Today, that warning Baba Saheb gave, Baba Saheb Ambedkar 67 years ago, that warning today not only remains relevant, but becomes all the more important for us to realize if we do not remove our socio-economic contradictions, India and the Indian Republic itself may not survive. That is the danger we have to defeat. இன்றைய தினம் குடியரசு தினம். இந்த குடியரசை அரசியல் சாசன வழியாக தந்தவர் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அரசியல் சாசன வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த வரைவு அரசியல் சாசனத்தை முன்வைத்த பொழுது ஒரு எச்சரிக்கையும் செய்து முன்வைத்தார். அது என்ன எச்சரிக்கை என்றால்,
இந்த குடியரசிலே ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு தான், ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான். இது அரசியல் சமத்துவம் அருமை. ஆனால் இந்த அரசியல் சமத்துவம் பராமரிக்கப்பட வேண்டுமென்றால் பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம் வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரே மதிப்புள்ளவன் தான் என்கிற சமுதாயம் உருவாக வேண்டும். அத்தகைய சமுதாயம் வரவில்லை என்றால் அரசியல் சமத்துவம் நிலைக்காமல் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று அம்பேத்கர் அவர்கள் மிக சரியாக எச்சரித்தார் என்பதை நினைவுபடுத்துகிறார். So today you've heard my other leaders tell us the economic inequalities in the country. Today we have in India 100 billionaires, or what we call Mahakoteshwar, 100 only. And what are the assets controlled by these 100 individuals? These 100 individuals have an asset value, combined asset value of nearly equal to 1/2 of our country's GDP. For the rest of the 120 crores of people, we all survive in the other half, and 100 individuals survive on the other half. That is the two Indias we are creating. Today, our youth, 25 million youth join the labor market every year. But we are not able to provide jobs even for the earlier unemployed. இன்றைய தினம் நாட்டுடைய பொருளாதார வாழ்வு எப்படி இருக்கிறது? இங்கே 100 பகாசுர கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே நாட்டினுடைய மொத்த செல்வாதாரம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதிலே பாதிக்கு மேல் 100 பேர் கையிலே போய் குவிந்திருக்கிறது. மீதி கோடிக்கணக்கான மக்கள் அந்த பாதியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கொடூரமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நம்முடைய இளைஞர்கள் ஆண்டுதோறும் 2.5 கோடி பேர் வேலை தேடி வருகிறார்கள். அந்த 2.5 கோடி பேருக்கு வேலை தர வக்கில்லாத அரசாங்கங்கள் இங்கே இருக்கின்றன. Look at our farmers. Our farmers are committing suicide. They are our annadatas. They feed the country. They are committing suicide. And after this Modi government came to office, Prime Minister Modi is making many boastful claims, but what is the reality? Your industrial production is down by minus 3.2%. Your manufacturing is down by minus 4.4%. One factory you had of your cell phones that you are using now to take your photographs. One factory, foreign factory you had near Chennai, that is the Nokia factory. Even that factory has closed and gone back to their country. Your industry is down, your manufacturing is down, your agriculture is minus 2%. The world oil prices have fallen from $120 to $30 a barrel. But in India, the government has made money by increasing excise duties, but it has not passed the benefits to you and me. The people suffer because of price rise. Industry closing, unemployment growing. Farmers committing suicide because agriculture is in a crisis. Can we not? That is the story of every state and the whole country. In your Tamil Nadu, can we not improve the situation? Don't we have better policies that can make this economic situation deliver something good for our people? Of course we can, but that requires a change in the political direction and political leadership.
And that is the change that the People's Welfare Front is proposing before all of you. That change, if you bring in Tamil Nadu, then yes, we can work towards changing this situation for the better for the people of Tamil Nadu and therefore contribute for the people of India. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை தந்து மோடி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இந்தியாவுடைய தொழில் உற்பத்தி 3.2% குறைந்து விட்டது. மொத்த தொழில் உற்பத்தியிலே ஏற்பட்டிருக்கிற குறைவு இது. நேரடியான உற்பத்தியிலோ இன்னும் அதைவிட அதிகம் 4.5% குறைந்து விட்டது. நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே அந்த கைபேசி, அதை தயாரிக்கிற நோக்கியா கம்பெனி கூட இங்கே சென்னையிலே மூடப்பட்டு விட்டது. இன்னொரு மிகப்பெரிய வினோதம், வேடிக்கை, சர்வதேச அளவிலே எண்ணெய் விலை குறைந்து வருகிறது. ஆனால் அதன் பலன் இந்தியர்களாகிய நமக்கு கிடைக்கவில்லை. கிடைக்க விடாமல் எண்ணெய் மீது உற்பத்தி வரி போட்டு கொள்ளையடிக்கிறது மோடி அரசு. அதைவிட கொடுமை, இதன் காரணமாக ஏறி வருகிற விலைவாசி உயர்வு, தாங்க முடியாத விலைவாசி உயர்வு. விவசாயிகளே அன்னதாதாக்கள் என்பார்கள். நமக்கெல்லாம் உணவு ஊட்டுகிற தாய் தந்தை நம்முடைய விவசாயிகள். ஆனால் வறுமையின் காரணமாக, வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிற அவல நிலை மோடி அரசிலும் தொடர்கிறது. இதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? தமிழ்நாட்டிலும் அத்தகைய மாற்றம் வேண்டும். அத்தகைய மாற்றம் வர வேண்டும் என்றால் அரசியலிலே மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை தரத்தான் மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. That is your, today we have enough resources in our country. If the government, central government, if it changes its policies, instead of giving concessions to the rich, to the foreign capitalists and the Indian capitalists, it gives concessions, tax concessions to the tune of 5 lakh crores every year. If those concessions are stopped, government collects its legitimate taxes and starts building the infrastructure in our country, our irrigation channels, our dams, our roads, build the basic infrastructure, the government will create crores of new jobs for our youth today who are unemployed. That will create a big increase in the purchasing power of our people. When they start demanding goods, our industry and manufacturing will grow. There is no shortage of resources in India. They are being looted through corruption or being looted through profit maximization by foreign capital and Indian capital. If we can reverse those policies, then we can provide every youth in India with education, with health and with employment, and we can all together build a better India. But if that change in policies are required, political pressure needs to be put. And that political pressure must be put by the people of Tamil Nadu in these elections by defeating both the AIDMK and the DMK, who represents, like in the center, the Congress and the BJP, by defeating both of them and bringing the People's Welfare Front into government here. That is the only way you can put the pressure to change the policy direction in our country and in Tamil Nadu. நமது நாட்டிலே செல்வ ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் இல்லை. லட்சம் கோடி கணக்கிலே வரிகளை மக்கள் மத்திய அரசுக்கு தருகிறார்கள். ஆனால் அதிலிருந்து மானியம் என்கிற பெயரில், வரி விலக்கு என்கிற பெயரில் அந்த பகாசுர கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் ஆண்டுதோறும் இவர்கள் கொட்டி அளப்பது 5 லட்சம் கோடி ரூபாய். அவர்களுக்கு தராமல் அந்த பணத்தை கொண்டு உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கினால், சாலைகள் போட்டால், பாலங்கள் கட்டினால், நம்முடைய இளைஞர்களுக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்பட்டால் அவர்கள் கையிலே பணம் புழங்கும், அவருடைய வாங்கும் சக்தி பெருகும். அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி எட்டப்படும். இத்தகைய பார்வை இவர்களுக்கு இல்லை.
இத்தகைய கொள்கை இவர்களுக்கு இல்லை. இந்த கொள்கையை நாடு முழுக்க தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டுமென்றால் ஒரு அரசியல் நிர்பந்தத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். அந்த அரசியல் நிர்பந்தத்தை கொடுக்கிற அணிதான் மக்கள் நல கூட்டணி. அதை நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். On the social front, you've heard how a bright young student committed suicide in Hyderabad. How the Dalits are being continued to be discriminated, hounded and attacked under this Modi government. Dalits are burnt alive. You have a minister in this Modi government who compares the death of Dalits, the killing of Dalits, the murder of Dalits, to actually dogs dying through accident on the road. You have such ministers with this government today. And on the other hand, the communal politics of this Modi government, patronizing all the communal attacks against religious minorities, they are actually dividing the unity and integrity of our country. On the social front, social oppression has increased. On the economic front, economic exploitation has increased. And both these are happening not because India does not have resources, not because Indian people are not honest. They are happening because the ruling parties in our country, both in the states and in center, the parties are corrupt. The parties follow policies which benefit only a few and not the majority of our people. That has to be changed. That is the challenge before you. The people of Tamil Nadu have to show the rest of India that by rejecting AIDMK, DMK and by electing the People's Welfare Front, you should show the whole of India that there is an alternative on policies, and this alternative will fight both economic exploitation and social oppression and safeguard the unity and integrity of our country. And that alternative in this coalition is what you have to show to the people of India. And therefore rise to the occasion. Rise to the occasion of giving leadership to the whole of India in showing an alternative political direction for the country. சமூகத்துறையிலே இருக்கிற நிலைமை மிக அவலமானது. ஹைதராபாத் பல்கலைக்கழகத்திலே ஒரு தலித் மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், அக்கிரமங்கள், பாகுபாடுகள், அதை கண்டு கொதித்து எழுந்த காரணம், அந்த ஒரே காரணத்துக்காக அவன் தற்கொலைக்கு விரட்டி அடிக்கப்பட்டான். மோடி அரசிலே ஒரு மந்திரி இருக்கிறார். எத்தகைய மந்திரி தெரியுமா? தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டால் அதற்கு அவர் சொல்லுகிறார், தெருவிலே போகிற நாய் மீது ஒருவர் கல்லெறிந்தால் அதற்கெல்லாம் அரசு பொறுப்பாக முடியுமா என கேட்டார். அத்தகைய கேவலமான ஒருவர் மந்திரியாக இருக்கக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி. இங்கே சமூக ஒடுக்குமுறைகள் பெருகுகின்றன, பொருளாதார சுரண்டலும் அதிகரிக்கிறது. இந்த இரண்டு பெரும் ஆபத்துக்கள், இரண்டுக்கும் அடிப்படையான காரணம் மத்தியிலும் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய ஊழலிலே ஊறி போய் திளைக்கிற ஆட்சிகள். இவற்றை நாம் தூக்கி எறிந்தாக வேண்டும். அத்தகைய மாற்றம் இதோ தமிழகத்திலே முதலில் எழுந்திருக்கிறது என்று நீங்கள் நிரூபிக்க போகிறீர்கள். அதற்காகத்தான் இன்றைய தினம் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. தமிழகத்திலே பாருங்கள், ஒரு அற்புதமான மாற்று, கொள்கை அடிப்படையிலான மாற்று எழுந்திருக்கிறது என சொல்லி இந்தியாவுக்கே நீங்கள் முன்மாதிரியாக இருக்க போகிறீர்கள். Today our Prime Minister has set a record. He set a new record in the sense this is probably the longest time he spent in India without going abroad. Because in these nearly 2 years he's gone abroad, I believe 38 times. Even the Parliament cannot count how many times has Prime Minister gone abroad. So he said very famously that if Modi becomes Prime Minister, we'll bring back the black money from abroad into India.
So in the parliament we had to tell the government, forget about the black money, at least bring back the Prime Minister to India when the parliament is going on. He is outside most of the time. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். ரெக்கார்டை உருவாக்கி இருக்கிறார். என்ன தெரியுமா? இப்பொழுதுதான் அவர் தொடர்ந்து நீண்ட நாட்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார். இதுவரை 38 முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவர் எத்தனை முறை வெளிநாடுகளுக்கு போனார் என்று நாடாளுமன்றத்திலேயே கணக்கு கொடுக்க முடியவில்லை. அத்தனை முறை சென்றிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த உறுதிமொழி என்ன? மோடி வந்தால் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய கருப்பு பணம் இந்தியா வரும் என்ற உறுதிமொழி கொடுத்தார். இப்ப நாம சொல்றோம், ஐயா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வர வேணாம், எங்க பிரதமர் இந்தியாவை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வாங்க ஐயா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடிநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. That is why there are lots of jokes about the Prime Minister in the Parliament. Last time when he came back from London, he was very tired. But the Parliament began, so he came to the Parliament. And the joke inside the Parliament, the joke was that as soon as the Prime Minister sat down in his seat in the Parliament, he was looking for his seat belts. Because he was so used to traveling abroad, he didn't find seat belts. மோடியை பற்றி மிக சுவையான நகைச்சுவைகள் இன்றைக்கு தினம் உலா வந்து கொண்டிருக்கின்றன நாடாளுமன்றத்துக்குள்ளேயே. சென்ற முறை லண்டனுக்கு சென்று திரும்பியவர் மிகுந்த அயர்வோடு இருந்தார். வந்தவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து இருக்கையிலே அமர்ந்தவுடன் சீட் பெல்ட்டை தேடினாராம், விமானத்தில் தேடுற மாதிரி. இத்தகைய நகைச்சுவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிரதமரை சுற்றி உலா வரக்கூடிய ஒரு கேவலமான நிலை இருக்கிறது. That's I believe when he landed in London, a British minister, a junior minister, came to receive him. And when he received him, he told him, sir, he was about to tell him something, saying that the British Prime Minister, he's called Cameron. Cameron is his name. So he was saying, that junior minister was telling our Prime Minister, sir, Cameron, and immediately our Prime Minister stopped him. Because he heard the name Cameron as camera on. So immediately he started doing this and pulling his head for his photograph. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரிட்டனுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அவரை சந்தித்த பிரிட்டன் அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு இளைய அமைச்சர் அவர் சொன்னாரு, எங்க பிரதமர் கேமரூன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அந்த நாட்டு பிரதமர் பேரு கேமரூன். கேமரூன் உடனே நம்ம பிரதமருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா ஆன் அப்படின்னு ஆகி முகங்களை சரி பண்ண ஆரம்பிச்சாராம். இந்த அளவுக்கு கேவலப்பட்டு இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். Anyway, all these jokes apart, but look at the policies that are being followed. And unfortunately, in your Tamil Nadu, both the DMK and AIDMK have dealt with the BJP and the communal forces in the past. They have no compulsions of any principles, your DMK and AIDMK. Today, with all these communal tensions that are rising in the country, with the growing intolerance, with our very well-known writers returning their awards, with our scientists returning their awards, with filmmakers returning their awards, in that sort of a situation also, there is no guarantee that both the MKs in your state, the DMK and the AIDM, who have dealt with the BJP in the past, will not again compromise with these communal forces. So today, if you want Tamil Nadu to be safe from this communal polarization, if you want Tamil Nadu to be safe from the sort of economic exploitation and these policies that are continuing, then you have no option but to elect a political alternative leadership that can provide alternate policies. And that is why my appeal to all of you is that in this situation of crisis in our country and in Tamil Nadu, please rise to the occasion and give a leadership direction to Indian politics by rejecting both the DMK, AIDMK
and electing the People's Welfare Front, because that is the only basis on which an alternative can be forged in through elections in your state and the country. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் கடந்த காலத்தில் வகுப்புவாத பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தன. என்ன கொள்கை எதிலே? இன்றைக்கு இந்தியாவிலே வகுப்புவாத சக்திகள் வேகமாக பரவி வருகின்றன. எழுத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கே சகிப்பின்மை வளர்ந்து வருகிறது. இவற்றை கண்டித்து எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை எல்லாம் திருப்பி தருகிறார்கள். இத்தகைய நிலைமையை பற்றி திமுகவோ அதிமுகவோ பேசுவதுண்டா? மதத்தின் பெயரா மக்களை பிளவுபடுத்துகிற இந்த பாஜகவினுடைய அரசியலை எதிர்த்து இவர்கள் பேசுவதுண்டா? தமிழ்நாட்டிலே வகுப்புவாத விஷம் பரவக்கூடாது என்றால் தமிழ் மக்களே, உங்கள் முன்னால் உள்ள ஒரே வாய்ப்பு மக்கள் நல கூட்டணிதான். எழுங்கள், மக்கள் நல கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். அதுதான் இங்கே மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம், ஒரே கருவி. So now finally come, let us all together, this huge gathering and this meeting today must send this message across Tamil Nadu and across India, that we have all collected today to defeat corruption. We have all collected today to defeat the anti-people policies. We have all collected today to defeat the politics of communalism and communal poison that is being spread in our country. We have all collected today to protect our brothers and sisters from the Dalits, from the OBCs, from the marginalized communities, that they are equal citizens of our country. We have all come here together today to uphold the Indian Republic, whose constitution says all citizens of India will be treated with equality, irrespective of caste, creed and sex. That is what Baba Sahib Ambedkar wrote. We have to live up to it today. And to live up to it, we have to create an alternative policy direction. And that alternative policy direction is what the People's Welfare Front represents before all of you. இந்த மாபெரும் மாநாடு, இந்த மகத்தான மக்கள் திரள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறது. நாங்கள் லட்சக்கணக்கில் இங்கே கூடியிருக்கிறோமே எதற்காக? ஊழலை எதிர்த்து நாங்கள் கூடியிருக்கிறோம். மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் கூடியிருக்கிறோம். வகுப்புவாதத்தை எதிர்த்து நாங்கள் கூடியிருக்கிறோம். தலித்துகளுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செய்யப்படுகிற அநீதிகளை முறியடிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். அனைத்திற்கும் மேலே அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த குடியரசை காப்பதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த மகத்தான செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். நாம் விரும்புவது சமத்துவம், மத வேறுபாடு இல்லாத, இன வேறுபாடு இல்லாத, சாதி வேறுபாடு இல்லாத மகத்தான சமத்துவம். அந்த சமத்துவத்தை கொண்டு வர ஒரு புதிய கொள்கை வேண்டும். அதற்குத்தான் மக்கள் நல கூட்டணி எழுந்திருக்கிறது. So finally, tell me, we will continue to struggle. The red flag will continue to struggle. We will continue to sacrifice. We will continue to carry out our message for a radical change in the country. But you all tell me, are you prepared today to come together and fight for a better Tamil Nadu? I can't hear you. If I can't hear you, who can hear you? Are you here today prepared to come forward and participate in the struggles to creating a better India today for our youth and for our people? Again, I can't hear you. If I can't hear you, how can India hear you? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து முன்னேறி வருவீர்களா? சிறந்த இந்தியாவை உருவாக்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து வருவீர்களா?
வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Come, then let us together create a better India, better Tamil Nadu, so that your children, my children, they can enjoy a better life than we are enjoying today. Thank you. உங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பி வணக்கம். ஒன்றுபட்டு வாருங்கள், சிறந்த தமிழகத்தை உருவாக்குவோம், சிறந்த இந்தியாவை உருவாக்குவோம். அதன் மூலம் உங்கள் குழந்தைகளும் எனது குழந்தைகளும் சிறந்த வாழ்வை பெறட்டும். நன்றி, வணக்கம் என சொல்லி விடைபெற்றிருக்கிறார் தோழர் யெச்சூரி.